அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் 7 பேர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வேலுமணி, தங்கமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற முகாந்திரம் இருந்தால் இடி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுப்பையா, எதன் அடிப்படையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது? மனுவில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரம் என்ன? முன்னாள் அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் எஸ். வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் மீது சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு விசாரணை நடத்த கோரி திமுக சார்பில் ராஜ்யசபா எம்பி கிரிராஜன் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களான எஸ். வேலுமணி, தங்கமணி, சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. காமராஜ், கே. சி. வீரமணி, கே. பி. அன்பழகன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி உறவினர் சேலம் இளங்கோவன், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா ஆகியோருக்கு எதிராக தனித்தனியாக இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். அதில் முன்னாள் அமைச்சர் எஸ். வேலுமணி அமைச்சராக இருந்தபோது சாலை அமைப்பு முறைகேடு நடைபெற்றதாகவும் அதேபோல வருமானத்தில் அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் எல்இடி வாங்கிய முறையில் நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவையெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளார் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த தங்கமணி, கே. பி. அன்பழகன், முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் ஆகியோரும் வருமானத்தில் அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டு நிலுவையில் இருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்து நிலுவையில் இருக்கிறது. அதேபோல் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பெறாவும் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. எனவே லஞ்ச ஒழிப்புத்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து குற்ற விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துவிட்டால் அந்த குற்றம் தொடர்பான வழக்கை தொடர முடியும் என்று சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்குகளில் குற்றம் செய்தவர்கள் மற்றும் பணமோடு செய்தவர்கள் வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்தது போன்ற குற்றச்சாட்டுகள் மீது இருப்பதால் அமலாக்கத்துறை பதிவு செய்வதற்கு முகாந்திரம் இருக்கிறது. எனவே அமலாக்கத்துறை இந்த பல்வேறு புகார்களை அனைத்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே லஞ்ச ஒழிப்புத்துறை வைத்துள்ள ஆவணங்களின் அடிப்படையில் இவர்கள் மீது அந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட கோரி இந்த மனு தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னும் ஒரு நாளை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா? எப்போது இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? சுப்பையா, இந்த மனு இன்றுதான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வழக்கு எண் பட்டியலிடப்பட்டது. ஆகவே விசாரணைக்கு எப்போது பட்டியலிடுவது தெரியாது என்றால் அந்த வழக்கு மனு தாக்கல் பிரிவில் இந்த மனுவை முழுமையாக படித்த பிறகு அவர்கள் பார்த்து விட்டுதான் இதை வழக்குக்கான நம்பராக பதிவிடுவார்கள். அதன் பிறகு விசாரணைக்கு வரும். ஒருவேளை இந்த மனுவை உடனே விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்றால் தலைமை நீதிபதி அமர்வின் முன்பு இவர்கள் கிரிராஜன் தரப்பில் ஆஜராகி முறையீடு செய்ய வேண்டும். அப்படி எடுத்தால் ஒரு நாளே விசாரணைக்கு வரலாம். இல்லை என்றால் ஒரு நாளுக்கு விசாரணைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் 7 பேர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் அமலாக்கத்துறை சம்பந்தமான என்னென்ன வழக்குகள் ஏற்கனவே இருக்கின்றன? இந்த அதிமுக அமைச்சர் 7 பேர் மீது அமலாக்கத்துறை எந்த வழக்கு நிலுவையில் இல்லை. என்றால் இவர்கள் தொடர்பான வழக்கு அனைத்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை தான் பதிவு செய்திருக்கிறார்கள். மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறது. இவர்கள் தொடர்பான ஆவணங்கள் அங்கு இருக்கிறது. ஆகவே லஞ்ச ஒழிப்புத்துறையில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் இவர்கள் மீதான வழக்கை அமலாக்கத்துறை எடுத்து நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கை அமலாக்கத்துறை பதிவு செய்வதற்கு உயர்நீதிமன்றம் தான் உத்தரவிட முடியும். அதற்கான அதிகாரம் உள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.